ஒரு பிஸியான டவுன். அந்த டவுன்ல ஒரு பாட்டி வந்து இருக்காங்க. என்ன மாதிரி இருக்காங்க அந்த பாட்டி அப்படின்னா, காருக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நடுக்கத்தோடவே ஒரு தவிப்போடவே உட்கார்ந்துருக்காங்க. யாருமே அதுவும் ஒரு முக்கியமான சந்திப்புல உட்கார்ந்துருக்காங்க. அதாவது ஒரு ஜங்ஷன்ல அந்த பாட்டி ஒரு டென்ஷனோட காருக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. பெரிய பதட்டத்தோட உட்கார்ந்துருக்காங்க. யாருமே வந்து நின்னு நிதானிச்சு என்ன அந்த பாட்டிக்கு அப்படின்னு பாக்குற நிலைமையில யாருமே இல்லை. எல்லாம் பரபரப்பா வேகமா ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு காரை அவரு நின்று பாட்டிய பாக்குறாரு, காரை பாக்குறாரு. பாட்டியோட பிரச்சனை என்னன்னு அவருக்கு புரிஞ்சிருது. ஒண்ணும் இல்லைங்க, தனியா வண்டி ஓட்டிட்டு போற பெண்கள் சந்திக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை தான். டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதை மாத்தணும். பாட்டி மூதாட்டிங்கிறதுனால அவங்களால அது முடியல. உதவிக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு அந்த பாட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கிற சமயத்துலதான் இவர் வந்து போறாரு. போய் பாட்டிய வந்து இவரு கிட்ட நெருங்குறாரு. அவருடைய உடை, அவர் வந்து இறங்கின வண்டி, இது எல்லாத்தையும் பார்த்து பாட்டி வந்து தன்னை வந்து பாதுகாப்பு பணம் எடுக்க போறாரு. அவர் திருடன்னு நினைச்சிருக்காங்க அந்த பாட்டி. அதனால கண்ணாடி எல்லாம் ஏத்திட்டு இப்படி பயத்தோட உட்காந்துருக்காங்க. அவரு வந்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கேஷுவலா போய் கார் டிக்கிய தொடர்ந்து பஞ்சர் மாற்றத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அந்த வேலைகள் எல்லாம் அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பாட்டிக்கு அவர் செய்யறதெல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் நம்பிக்கை வந்து ஒரு கண்ணாடி இறக்கி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க சிநேகிதி ஒருத்தங்களை சந்திக்கிறதுக்காக அந்த ஊருக்கு வந்துருக்குறாங்க. அவங்க பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க. டயர் பஞ்சர் ஆனதுனால அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அதே இடத்துல அவங்க மாட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. யாராவது உதவிக்கு வரமாட்டாங்களான்னு தவிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இவர் இதெல்லாம் பேச்சு வாக்கல அவர் வந்து கேட்டுக்கிறாரு. பாட்டி தானாவே எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்புறம் ஸ்டெப்னி மாத்தி முடிச்சு அந்த பஞ்சர் டயர் எல்லாத்தையும் உள்ள வச்சதுக்கு அப்புறம் பாட்டி வந்து, நீ எவ்வளவு கட்டாலும் நான் தரேன்பா, என்னுடைய ஒரு தவிப்பை நீ போக்கிட்ட. அதனால இந்த பரந்த உலகத்துல, பரபரப்பா இருக்கிற உலகத்துல நின்று நிதானிச்சு ஒருத்தங்களுக்கு உதவி கூட செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிற இந்த நேரத்துல நீ எனக்கு வந்து எவ்வளவு பெரிய மனசு ரிலீஸ் கொடுத்துருக்க தெரியுமா? அந்த ஒரு அப்பாடா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கு நீ எவ்வளவு காட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீங்க ஒன்னும் கொடுக்க வேண்டாம், என் பேர் வந்து பிரயான். நீங்க வந்து ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்கு செய்யுங்க. என்னப்பா, என்ன சொல்லுங்க, என்ன கேட்டாலும் செய்யறேன். ஒன்னும் இல்ல, பெரிய உதவி எதுவுமே இல்ல. அதாவது இப்ப நான் உங்களுக்கு இந்த உதவி பண்ணேன் இல்லையா, உங்களுக்கு தேவைப்பட்டது, எவ்வளவு தேவைப்பட்டது, அந்த மாதிரி இந்த செயினை வந்து நீங்க உடைக்காதீங்க. இதே மாதிரி வேற யாருக்காவது ஒரு உதவி தேவைப்படும், அந்த உதவியை நீங்க வந்து மறுக்காம செய்யுங்க. இதை மட்டும் நீங்க எனக்காக செய்யுங்க, வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த பாட்டியும் வந்து வண்டி எடுத்துட்டு வெளியில வராங்க. ஆனா ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்ததுனால அவங்களுக்கு வந்து குளிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஏதாவது சூடா குடிக்கணும் போல இருக்கு. அந்த ஊர் எல்லையில இருக்கிற ஒரு கேஃபேல போய் அந்த பாட்டி வண்டியை நிறுத்திட்டு காஃபி குடிக்கலாம்னு உள்ள போறாங்க. அது என்ன பிரச்சனைன்னா, அந்த கேஃபேய பார்த்தாலே வந்து ரொம்ப மாடர்ன் கேஃபே, ரொம்ப எல்லா ஜனங்களும் போயிட்டு வந்துட்டு சுபீட்சமா இருக்கிற ஒரு ஹோட்டல் மாதிரி அது தெரியல. அது ரொம்ப நலிந்த ஒரு கேஃபே மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இது ஒண்ணுதான் கண்ணுல இருக்கு, நாம போய் அங்க காஃபி குடிப்போம்னு வண்டியை நிறுத்திட்டு பாட்டி உள்ள போறாங்க. உள்ள போனா அந்த சூழ்நிலையெல்லாம் மறக்கிற மாதிரி அந்த ஹோட்டல்ல இருக்கிற அந்த வெயிட்ரஸ், ஒரு பெண் வெயிட்ரஸ் வந்து புன்முறுகளோட சந்தோஷத்தோட வாங்க 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 அப்படின்னு ரொம்ப அன்பா அனுசரணையா அவங்களை கூப்பிட்டு பாட்டி குளிர்ல நடுங்கிறத பார்த்து அந்த தடுப்புக்கு பக்கத்திலேயே வந்து சேரை போட்டு பாட்டியோட காலை வந்து நெருப்புக்கு பக்கத்துல வச்சு அவங்க தலைமுடியெல்லாம் வந்து ஜில்லுன்னு போனதுனால அவங்க கை காலு அவங்க தலைமுடியெல்லாம் துவட்டி அப்படியே ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. அந்த பாட்டியை குடிக்க சூடா காஃபி பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பாட்டி அந்த பெண்மணி இப்படி அப்படி வரவரப்பா வேலை செய்யறத பார்க்கும் போதுதான் அவங்க நிறைவாத கர்ப்பிணியா இருக்கிறத பாக்குறாங்க அந்த பாட்டி. அந்த ஒரு நிமிஷத்துல அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஹோட்டலுடைய நிலைமை, வேற யாருமே பணியாளர்கள் இல்லாத ஒரு நிலைமை, கஸ்டமர்ஸும் சும்மா ரொம்ப கம்மியா ஒரு 3-4 பேர் மட்டும் இருக்கிறது எல்லாம் பார்த்து அந்த பெண்மணி தான் இந்த ஹோட்டலுக்கு முதலாளி, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிலைமையில வந்து இந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. பில் அமௌண்ட் வருது.
பில்லு கொடுக்கறதுக்கு $100 வந்து அந்த பாட்டி வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஐயோ அதுக்கு சேஞ்ச் கொடுக்கணும் பாட்டியமா இருங்க அப்படின்னுட்டு அந்த இருட்டு வேலையில அந்த பெண்மணி அந்த குளூர்ல கோட் எடுத்துட்டு சில்லறை வாங்குறதுக்காக வெளியில போயிட்டு வராங்க. ஆனா அந்த பெண்மணி வரத்துக்குள்ள பாட்டி இல்லை. பாட்டி மட்டும் இல்லைங்க, அந்த பில்லு வச்ச அந்த இடத்துல வந்து $400 வேற இருக்கு, பிளஸ் ஒரு குறிப்பு வேற இருக்கு. ஒண்ணும் இல்ல, இன்று மாலை எனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது, அந்த உதவியை ஒருத்தர் செய்தாரு, இப்போ உனக்கு உதவி தேவைப்படுது, அதை நான் உனக்கு செய்யறேன். இந்த செயின், இந்த உதவி செயினை வந்து நீ அறுக்காத, உனக்கு இதே மாதிரி வேற யாருக்காவது உதவி தேவைப்படும் போது நீ அந்த உதவியை செய், இப்படியே அந்த செயினை வந்து வளர்த்து விடுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் எழுதி அந்த பாட்டி வச்சுட்டு $400 வச்சுட்டு அந்த பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. இந்த பெண்மணிக்கு கண்கள் எல்லாம் கண்ணீர், முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம், பூரிப்பு, கடவுளே கண் திறந்துட்டு அந்த பாட்டி அந்த நிமிஷம் அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு தேவதை மாதிரி தெரியுறாங்க. ரொம்ப ஒரு மனசு சந்தோஷத்தோட நிம்மதியோட, குழப்பமா இருந்த அந்த மனசு நிம்மதி அடைந்த சந்தோஷத்தோட ஹோட்டலை மூடிட்டு வீட்டுக்கு வந்து உடை மாற்றிட்டு இரவு கணவருக்கு வேணுங்கிற, அவங்களுக்கும் கணவருக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு இவங்க வந்து கணவர் வருகைக்காக உட்கார்ந்து இருக்காங்க. கணவரும் உள்ள வராரு. அப்ப இவங்க சொல்றாங்க, திடீர்னு ஒரு தேவதை நடந்ததெல்லாம் சொல்றாங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, அதனால நாம இப்போ இந்த $400 வச்சுட்டு அடுத்த மாசம் குழந்தை வரும்போது சந்தோஷமா குழந்தைய நாம வரவேற்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, எப்படி கிடைச்சது, என்ன எப்படி திடீர்னு அந்த பாட்டியும் வச்சுட்டு போனாங்களா, இல்ல கூடவே ஒரு குறிப்பும் வச்சுட்டு போனாங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த உதவி செயினை நீ அறுக்காத. அந்த கணவர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த உதவி சங்கிலியை ஆரம்பிச்சு வச்ச அந்த பிரையானோட மனைவி தான் அவங்க. அவருக்கு அந்த உணவை சாப்பிடவே முடியல, அப்படியே திக்கு முக்காடி போறார். ஆஹா, நாம செய்த ஒரு நல்லது நமக்கே திரும்பி நல்லதா வந்திருக்கே அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம நாட்டுல ஒரு பழமொழி உண்டு, நாம எதை வந்து விதைக்கிறோமோ அதெல்லாம் அறுவடை செய்வோம். அதே மாதிரி சந்தோஷத்தை, மகிழ்ச்சிய, மற்றவங்களுக்கு உதவணும், உதவி அப்படிங்கிற அந்த விஷயத்த, உதவணும் ஒரு எண்ணம் மட்டும் இருந்தா பத்தாது, அதை செய்யணும். இந்த மாதிரி ஒரு செயின் எதுக்கோ நாம வந்து ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்றோம். இந்த ஒரு செயின் உதவி செய்யறோம், எந்த பிரதிபலனும் இல்லாம உதவி செய்யறதுக்கு பதிலா ஒரே ஒரு பிரதிபலன், நான் செய்த உதவிய இன்னொருத்தங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு இந்த செயினை நாம வச்சுக்கிட்டோம்னா, இந்த செயின் உலகம் பூரா சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எவ்வளவு ஒரு அற்புதமான செயினா இருக்கும், வித்தியாசமான ஒரு சங்கிலியா இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் இப்ப